வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 421 நாட்களாகிறது. இந்நிலையில் காசா முழுமைக்கும் மிக கடுமையான போர் விமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. அதேபோல் மிகப்பெரிய அளவில் வெஸ்ட் பேங்கில் உள்ளே படைகளை நகர்த்தி வருகிறது உள்ளுக்குள்ளே. அதனுள்ளே அங்கே இருக்கும் அல்-குட்ஸ், அல்-காசம் பிரிகேட் போன்ற படைகளும் மிக கடுமையான எதிர்த்தாக்குதலை வெஸ்ட் பேங்கில் நடத்தி வருகிறார்கள். அதே சமயம் வழக்கம் போல் ஹமாஸும் மற்றும் உள்ளே இருக்கும் மற்ற பாலஸ்தீன் சுதந்திர போராட்ட அமைப்புகளும் இஸ்ரேலுடன் மிக கடுமையான மோதலை ஏற்படுத்தி வருகிறது. அது தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கடந்த காணொலியில் பேசியதை போல சிரியா உள்ளே தற்போது துவங்கி இருக்கும், கடந்த 3 ஆண்டுகளாக துவங்கி இருக்கும் இந்த போர் என்பது, அங்கே நடத்தப்பட்டிருக்கும் தீவிரவாத தாக்குதல் என்பது மிக குரூரமாக சென்று கொண்டிருக்கிறது. தினமும் இரு தரப்பிலும் நூற்றுக்கணக்கில் உயிர் பலிகள் கூறப்படுகின்றன. அங்கிருந்து வரும் காணொலிகள் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் நடைபெற்ற உடனே மறுநாளே சிரியாவில் இது ஏன் துவங்கியது என்று நாம் கடந்த காணொலியில் பேசும்போது சிறு குறிப்பாக செந்தில் தோழர் அதை மேற்கோள் காட்டியிருந்தார். அதில் இருந்து மிக விரிவாக அங்கிருந்து நாம் பேச வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கின்றன. இன்று அந்த சிரியாவில் தற்போது நடக்கிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பரந்தப்பட்ட அளவிலான புவிசார் அரசியல் என்ன என்பதையும் நாம் இன்று பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆக்சுவலா ஒரு தோழர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பஷர் அல் ஆசாத் பத்தி எல்லாம் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த நேரத்தில் நான் பேசும்போது நிறைய டீட்டெயிலா அவருடைய இது என்ன, அங்க சிரியா எந்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்ற இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த கடந்த 2-3 நாட்களா நடக்கக்கூடிய இந்த சண்டையில குர்திஸ்தான் ஆதரவு அமைப்புகள்லாம் வந்து சிரியாவுக்கு ஆதரவாக சண்டை போட வருது அப்படின்னு நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு சரின்னு தெரில. அதை பற்றி நிறைய நான் என்ன அதெல்லாம் பின்னாடி நான் கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா, அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குது, எந்தெந்த இடத்துல யார் யார் நிற்கிறா, இதனால என்ன சாதக பாதகங்கள் பலஸ்தீன் இதுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் வரும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி தோழர்களுக்கு நன்றி. முதல்ல போன காணொலிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, எல்லா தோழர்களும் லைக் பண்ணியிருந்தீங்க. அதே போல் அடுத்ததுக்கும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இந்த காணொலிக்கும் லைக் பண்ணிடுங்க. அதே போல் கமெண்ட் போட்டிருந்த எல்லா தோழரும் அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க. நம்ம இந்த இதுக்குள்ள போகலாம். இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். தோழர், இதுல இந்த என்ன காரணத்தால 2015 இருந்து இப்போ வரைக்கும் இந்த போர் தொடர்ந்து போயிட்டே இருக்கு சிரியால மட்டும்? அங்கிருந்து பேசுவோம். இதுல எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு முறை சிரியாவுல நடந்த இந்த உள்நாட்டு போரை பத்தி நம்ம ஒரு முழுமையான காணொளி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அங்க என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்து பேசி ஒரு முழு காணொலியை நம்ம போட்டிருக்கோம். ஐ திங்க் வந்து அது ஆரம்ப கட்டத்துல போட்டதுன்னு நினைக்கிறேன். அதை கூட இந்த தடவை நம்ம கொடுத்துடலாம். இப்ப இந்த இதுல இப்ப பேசும்போதே மேல கார்னர்ல வரும், தோழர்கள் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றோம், அந்த காணொலி பார்த்துருங்க. நீங்க சொல்லுங்க. அது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுல அங்க நடந்த இந்த கெமிக்கல் வெப்பன் தாக்குதல், அதை சுத்தி நடந்த ப்ரொபகேண்டா, மேற்கத்திய ஊடகங்களும் அரபு ஊடகங்களும் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, பஷர் அல் ஆசாதை ஏன் வந்து இவ்வளவு மோசமான ஒரு டிக்டேட்டரா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம மக்கள்ல இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து பஷர் அல் ஆசாத் ஒரு பெரிய டிக்டேட்டர். அவருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி படை வந்து அந்த நாட்டு மக்கள்ல இருந்து உருவான ஒரு கிளர்ச்சி படை ஒரு போரை நடத்துது. அங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மூலமா வந்து பரப்பப்பட்டிருந்த தகவல். அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அதை தவிர்த்த தகவல்கள் யாருக்குமே தெரியாது. என்ன சொல்ல போனா பலரும் இன்னும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பஷர் அல் ஆசாத் மக்களை வந்து கொலை பண்ணாரு, குழந்தைகளை கொலை பண்ணாரு, அவர் எப்படி நீங்க ஆதரிப்பீங்க அப்படிங்கிறது இன்னமும் வந்து நம்ம கமெண்ட்ஸ்லயே வந்து பல தோழர்கள் அந்த டயத்துல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி பஷர் அல் ஆசாத்துக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா வேணாமாங்கிறதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி முடிவு பண்ணுவோம். இது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம யாருக்கு என்ன மாதிரியான
மனநிலையில நம்ம யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது. இன்னும் சில தோழர்கள் குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடுற அமைப்புகளை நீங்க எப்படி வந்து தீவிரவாத அமைப்புகள்னு சொல்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. நம்ம எம்இகே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை பத்தி பேசும்போது அதை சொல்லியிருந்தாங்க. எம்இகே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ரெவல்யூஷனரி அரசாங்கமா இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கவர்மெண்ட்டை நீக்கணும்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஈரானியன் அமைப்பு. அது இந்த ஈரானியன் அமைப்பு குர்திஸ்தான் ஆதரவு அமைப்பாகவும் இருக்குது. குர்திஸ்தான் இன விடுதலைக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பாகவும் இருக்குது. ஆனா அது குர்திஸ்தான் விடுதலை அமைப்பு கிடையாது. எம்இகேங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி குழு. அது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சாவினுடைய ரூல்ல பலனடைந்து கொண்டு இருந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் அவங்களுடைய உரிமைகள் வந்து போயிடுச்சு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த ப்ரிவிலேஜ் வந்து போயிடுச்சுங்கிறதுக்காக மீண்டும் அந்த அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு தீவிரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அமைப்பு. அது வெறும் தீவிரவாத அமைப்புன்னு நம்ம சொல்றதுக்கு பதிலா அந்த அமைப்பு ஒரு இடதுசாரி அமைப்பு. இன்னும் சொல்ல போனா அது ஒரு மார்க்சிய சிந்தனை, லெனினிய சிந்தனை கொண்ட அமைப்பு. ஆனா அந்த அமைப்பு எப்போ அதனுடைய நோக்கம் வந்து மாறுது, எப்போ வந்து அது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான அமைப்பு இல்ல, அது ஒரு தீவிரவாத அமைப்புன்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா, அந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நீங்க வந்து அந்த அமைப்பை வந்து நல்ல அமைப்பா இல்ல கெட்ட அமைப்பாங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அந்த பின்னணியில எம்இகேங்கிறது அமெரிக்காவினுடைய போரா திணிக்கப்பட்ட ஈராக் போர், ஈரான் போர். இந்த போர்ல எம்இகேங்கிறது நீங்க சொன்னாக்க எம்இகேங்கிறது அந்த நாட்டுல ஒரு நல்ல சோசியலிச அரசாங்கத்தை உருவாக்கணும்னு இருக்கிறதா சொல்ற ஒரு அமைப்பு. இஸ்லாமிய வேல்யூவையும் அதே நேரத்துல சோசியலிச வேல்யூ அதையும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ஈரான்ல இருக்கிற அரசாங்கத்தை நீக்கிறதுக்காக ஏகாதிபத்திய சக்தியினுடைய தூண்டுதல்ல சதாம் ஹுசேன் போரை தொடுக்கும் போது, ஏன்னா அந்த போருங்கிறது ஈராக் போருங்கிறது ஈரானுக்கு எதிராக அமெரிக்க மேற்குலக நாடுகள் தூண்டி சதாம் ஹுசேன் வந்து போராடுகிறாரு ஈரானுக்கு எதிராக. அந்த போர்ல எம்இகே அமைப்பு ஈராக் கூட சேர்ந்துகிட்டு ஈரான்ல இருக்கிற ஈரானுக்கு எதிராக வந்து சண்டை போடுது. ஸோ ஈரானுடைய நலனுக்காக நாங்க வந்து ஈரானுடைய சொசைட்டி நலனுக்காக நாங்க வந்து போராடுறோம்னு சொல்ற ஒரு அமைப்பு மேற்கத்திய நாடுகளினுடைய போருக்காக இன்னொரு நாட்டு கூட சேர்ந்து தன்னுடைய சொந்த நாட்டை இராணுவத்துக்கு எதிராக சண்டை நடத்துறது மட்டும் இல்ல, சொந்த நாட்டுக்குள்ள சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதும் தாக்குதல் நடத்துது. அப்படி ஒரு அமைப்பு நடத்துதுன்னா அதனுடைய முழுமையான நோக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லா பிரச்சனையிலையும் எந்த அமைப்பும் அது சொல்லிக்கிறதையோ இல்ல அவங்க நாங்க வந்து இந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றோம், இல்ல அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றோம், எங்களுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்றத வச்சு நம்ம வந்து எடை போட முடியாது. அவங்களுடைய அவங்க ஆக்ஷன் அது யாருக்கு எதிராக வந்து அவங்க இயங்குறாங்க, யாரு கூட இணைந்து இயங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்கள வந்து நல்ல அமைப்பா கெட்ட அமைப்பா அவங்க வந்து உண்மையான அவங்களுடைய கொள்கைக்கு சார்ந்து இயங்குறாங்களா, கொள்கைக்கு விரோதமா இயங்குறாங்களா, அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுலேருந்து தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுலேருந்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம எம்இகேவை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தோம். அதுக்குமே வந்து தோழர்கள் நீங்க எப்படி வந்து குர்திஸ்தான் ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நீங்க தீவிரவாத அமைப்புன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தோழர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இது நான் எதுக்காக சொல்லணும்னாக்க இந்த இந்த அமைப்புகளை பத்தி ஒரு ஒரு தலைவரையோ இல்ல ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தையோ வந்து நம்ம எடை போடுறதுக்கு முன்னாடி அது எதற்காக அந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுது, அதுல உண்மையா நடந்தது என்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம நம்ம மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல மேற்கத்திய நாடுகளினுடைய ப்ரொபகேண்டாவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அதுல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதே வந்து முழுமையா தெரியாது. ஸோ இப்போ இங்க பஷீர் அல் அசாத் ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளர் அப்படிங்கிறது தான் வந்து மீடியா மூலமா மக்கள் மத்தியில பரப்பப்பட்டிருக்கு. அது பல இடங்கள்ல தோழர்கள் உண்டு அதுதான் நம்புறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இதுல முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா டூமான்னு சொல்லி சிரியால இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு தாக்குதல் நடந்தது. கெமிக்கல் தாக்குதல், கெமிக்கல் வெப்பன் தாக்குதல் நடந்தது. அதுல கேஸ் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு.
உயிர்கொல்லி கேஸ் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வந்து மேற்கத்திய தரப்புல இருந்து வைக்கப்பட்டுச்சு. பஷர் அல் அசாத் அரசாங்கத்தினுடைய ராணுவம் தான் அந்த தாக்குதலை நடத்துனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த இன்டர்நேஷனல் கெமிக்கல் வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மூலமா அதற்கான விசாரணைகள் நடைபெற்றுச்சு. அதன் மூலமா தான் பெரிய அளவுக்கு பஷர் அல் அசாத் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல ஆட்சியாளர். அவர் அந்த நாட்டு மக்களை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு கெமிக்கல் வெப்பன் பயன்படுத்துறாரு அப்படின்லாம் வந்து உருவகப்படுத்தி அதை பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி சோசியல் மீடியா முழுக்க வந்து அதை பரப்பி அதை ஒரு பெரிய திட்டமிடலா பண்ணி தான் வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதனால பலருக்கும் கோபம் வந்துச்சு பஷர் அல் அசாத்துக்கு எதிராக. ஸோ இந்த கோபம் இது ஆக்சுவலா உண்மையா நடந்தது என்னன்னு அந்த அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரிங் பாடி விசாரணை நடத்தி அதிலிருந்து ஒரு விசில் ப்ளோவர் வெளில வந்து நடந்தது இந்த ஒட்டுமொத்த விசாரணையும் கம்ப்ளீட்டான ஆதாரங்கள்ங்கிறது இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. இதை மானிப்புலேட் பண்ணி வேற மாதிரியான முடிவுகளை இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு விசில் ப்ளோவர் அந்த அமைப்புல நேரடியா பங்கு பெற்று இந்த இந்த விசாரணையில பங்கு பெற்ற ஒருத்தர் வந்து வெளியில வந்து வெளிப்படுத்தினாரு. அது வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அது திரும்ப ஓபி வந்து ஓபிசிடபிள்யூ தானே? ஆமா. ஸோ இப்ப இந்த அமைப்புக்கு எதிரா வந்து அவர் வெளிப்படுத்தினாரு. இந்த அமைப்பு வந்து போகஸா நடந்துக்குது. அழுத்தத்துக்காக தன்னுடைய ரிசல்ட்ட வந்து மாத்தி குடுக்குது அப்படிங்கிறத அவரு வெளிப்படுத்தியிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த அமைப்பு வந்து நடந்தது இதுதான் சொல்லிட்டு பஷர் அல் அசாத்தினுடைய ஆர்மி தான் இந்த தாக்குதல் நடத்துனுச்சுன்னு சொல்லி தன்னுடைய ரிசல்ட்டை வந்து கொடுத்தது. இத பத்தி எம்ஐடி ப்ரொஃபஸரா இருக்கிற அதாவது குறிப்பிட்டு வந்து ஒரு வெப்பன் சயின்டிஸ்ட் டெட் போஸ்டலை பத்தி நம்ம போன ஆரிஸ்னிக் வெப்பனை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம். டெட் போஸ்டல் வந்து எம்ஐடி டீமோட சேர்ந்து ஒரு முழுமையான ஆய்வு நடத்தினாரு. இந்த டூமால நடந்த வெப்பன் தாக்குதல்ங்கிறது என்ன மாதிரி நடந்தது, ஏன் எப்படி வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி இது இது நடந்தது என்னங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாங்கிறதுனால அதற்காக முழுமையான ஒரு விசாரணை வந்து பண்ணாரு, அனலைஸ் பண்ணாரு. அதுல அவர் என்ன ரிசல்ட்டை கொடுத்தாருன்னா நடந்தது வெளியில இருந்து தாக்குதல் நடக்கல, உள்ளுக்குள்ளேயே வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு. அதுலயுமே பெரிய அளவுக்கு கெமிக்கல் இது வந்து கிடையாது, சப்ஸ்டான்ஸ் வந்து அதுல கிடையாது, இது கம்ப்ளீட்டா ப்ரொபகேண்டா தான் அப்படிங்கறத அவர் ரிசல்ட்ல கொடுத்தாரு. ஆனா மக்கள் மத்தியில அந்த பிரச்சாரம் வந்து போய் சேர்ந்துருச்சு. அதனாலதான் பஷர் அல் அசாத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலைங்கிறது உலக மக்கள் மத்தியில உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல யாரெல்லாம் பங்கெடுத்தா, இந்த ப்ரொபகேண்டால யாரெல்லாம் பங்கெடுத்தான்னா மேற்கத்திய ஊடகங்கள் முழுமையா வந்து பங்கெடுத்தது. அரபு நாடுகள்ல இருந்து இயங்கக்கூடிய நம் மக்கள் எல்லாருமே வந்து நம்பக்கூடிய அல் ஜசீரா முழுமையா இயங்குனுச்சு. அதே போல மிடில் ஈஸ்ட் ஐ அப்படிங்கிற ஒரு கல்ஃப் கண்ட்ரியினுடைய ஃபண்டிங்ல இயங்கக்கூடிய ஒரு மீடியாவும் இந்த ப்ரொபகேண்டாவில் முழுமையா ஈடுபட்டுச்சு. நீங்க அரபு நாடுகள்ல இருந்த மற்ற மீடியாக்கள் எல்லாம் சொல்லவே வேணாம். அல் மைதீன் போன்ற பத்திரிகைகளை தவிர மற்ற எல்லா ஊடகங்களும் இந்த ப்ரொபகேண்டா வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இது அரபு மக்கள் மத்தியிலும் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் வந்து பெரிய அளவுக்கு இந்த ப்ரொபகேண்டா கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. இப்ப இதுலதான் இந்த அமைப்புங்கிறது இதுக்கு பஷர் அல் அசாத்துக்கு எதிரான கிளர்ச்சி அமைப்புங்கிறது மக்கள்ல இருந்து உருவாகி அவங்களுக்கு எதிரான கொடுங்கோலுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி நடவடிக்கையில ஈடுபடுது அப்படிங்கிறது தான் மேற்கத்திய ஊடகங்கள் இவங்களை வந்து சொன்னாங்க. ஆனா உண்மையா அவங்க யாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இப்போ அவங்க தான் என்னவா மாறி இருக்கிறாங்கன்னா ஹெச்டிஎஸ்ங்கிற பேர்ல வந்து மாறி இருக்கிறாங்க. ஹெச்டிஎஸ்னா ஹயாத் தஹீர் அல் சாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பா வந்து மாறி இருக்கிறாங்க. அவங்க துருக்கியில இருந்து அந்த அவங்க யாருன்றத தொடக்கத்துலயும் சொல்லிட்டீங்கன்னா தோழர்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். இல்ல அதான் சொல்றேன். என்னன்னா அவங்க இப்ப துருக்கியோட உதவியில துருக்கியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 பேர் வந்து உள்ளுக்கு வந்து இன்னைக்கு தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் வந்து நீங்க லெபனான்ல சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண ஒரு சில மணி நேரங்கள்ல, இது வந்து ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த தாக்குதல் வந்து இம்மீடியட்டா ஆரம்பிச்சது சிரியாவுக்கு எதிராக. இது எதிர்பாராத தாக்குதலா தான் நடந்தது. இதை பத்தி ஏற்கனவே வந்து எச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்தது. குறிப்பா வந்து சிரியாவில இருந்து இயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் வந்து இதை எச்சரிக்கையாக சொல்லியிருந்தாரு. அவங்க வீடியோ எல்லாம் வருது.
இதை வந்து நீங்க கவனத்துல எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஆனா மிஸ்டேக்கா நடந்துருச்சு. அதுங்க வந்து அதுக்கு முழுமையான இது கொடுக்கல. இன்னைக்கு அங்க உள்ளுக்கு வந்துட்டாங்க. அலப்போல வந்து வந்திருக்கிறாங்க. அலப்போட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிறாங்க. சில இடங்கள்ல உள்ளுக்கு வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யாவுடைய வார்பிளேன்ஸும் சிரியன் வார்பிளேன்ஸும் வந்து தாக்குதல் நடத்தி அவங்கள கொன்னுகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹெச்டிஎஸ்ங்கிற அமைப்பு, ஹயத் ஹயத் தஹீர் அல்சாம் அப்படிங்கிற இந்த அமைப்புங்கிறது ஏதோ வித்தியாசமான பேரா வந்து இன்னைக்கு சொல்லி வராங்க. ஹெச்டிஎஸ்ன்னு ஏதோ ஒரு கம்பெனி நேம் மாதிரி சொல்லி வராங்க. இவங்க யாருன்னா, இதற்கு முன்னாடி அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்னு இருந்தவங்க. அல் நுஸ்ரா ஃப்ரண்ட் யாருன்னா ஐசிஸ். ஐசிஸினுடைய பேர் மாற்றம் பட்ட ஒரு அமைப்பு தான் அல் நுஸ்ரா ஃப்ரண்ட். அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்டுக்கு எதிராக ஈரான் வந்து போன முறை தாக்குதல் நடத்துனுச்சு. இட்லிப்லயும் 2 தாக்குதல் நடந்தது. எர்பில்ல ஒரு தாக்குதல் நடந்தது. இட்லிப்ல ஒரு தாக்குதல் நடந்தது. இது எதற்காக நடந்ததுன்னா, ஐசிஸ்கே கெர்மான்கிற ஒரு பகுதியில பெரிய குண்டுவெடிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கான எதிர்வினையா வந்து இந்த தாக்குதல் நடந்தது. எர்பில்ல மொசாதினுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடந்தது. ஸோ இந்த 2 தாக்குதல், 2 ஏவுகணை தாக்குதல் வந்து ஈரான் நடத்துனுச்சு. அதுல பாதிக்கப்பட்ட அமைப்பு தான் அல் நுஸ்ரா ஃப்ரண்ட். அல் நுஸ்ராவுடைய தலைமையகத்தின் மீதுல தான் வந்து இட்லிப்ல தாக்குதல் நடத்துனுச்சு ஈரான். இப்ப இந்த அல் நுஸ்ரா ஃப்ரண்ட் பேரை மாத்திக்கிட்டு ஹெச்டிஎஸ்ங்கிற பேர்ல இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அல் நுஸ்ரா ஃப்ரண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற அந்த அமைப்பு தான் அல் நுஸ்ராங்கிற பேரை வந்து மாத்திக்கிட்டாங்க. அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்டுங்கிற பேரை மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஏதோ புது அமைப்பு மாதிரி வந்து அவங்கள போர்ட்ரே பண்ணாங்க. ஆனா அவங்க தான் வந்து ஐசிஸ். ஐசிஸ் வந்து அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிளின்டனுக்கு எழுதின மெயில்ல அவரே தெளிவுபடுத்தியிருந்தாரு. சிரியால அல் கொய்தா, ஐசிஸ் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இப்போ அமெரிக்காவுக்காக வந்து ஐசிஸும் அல் கொய்தாவும் சிரியாவில் இயங்குதுங்கிறத அவரே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து கிளின்டனுக்கு எழுதின மெயில்ல வந்து அதை சொல்லி அது லீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐசிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல் கொய்தா தான் ஐசிஸா மாறிக்கிட்டாங்க. என்னன்னா, அல் கொய்தாங்கிற பேருங்கிறது உலக அளவுல பெரிய அளவுக்கு டிம் டிமனைஸ் பண்ணப்பட்டுருச்சு. பெரிய தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி எல்லாருமே அஞ்சக்கூடிய ஒரு அமைப்பா மாறினதுக்கு அப்புறம் அல் கொய்தாவை ஐசிஸ்னு மாத்திக்கிட்டாங்க. ஐசில்னு முதல்ல வந்து வந்தது. அதுக்கப்புறம் அது ஐசிஸ்னு அமெரிக்காவினுடைய அந்த மேற்கத்திய ஆடியன்ஸுக்காக அதை ஐசிஸ்னு மாத்தினாங்க. ஆக்சுவலா வந்து அது டேஷ் அப்படின்னு சொல்லி தான் அரபு நாடுகள் சொல்றாங்க. அவங்களுடைய பேரை வந்து டேஷ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அமைப்பு அல் கொய்தா தான் வந்து அந்த அமைப்பா மாறுனுச்சு. அல் கொய்தா எங்கிருந்து உருவானுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல முஜாஹிதீன் அமைப்பு இருந்தது. முஜாஹிதீன் அமைப்பு சோவியத் ஒன்றியத்துக்கு எதிராக அமெரிக்காவினுடைய சிஐஏ, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ, இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன அமைப்பு தான் முஜாஹிதீன் அமைப்பு. அவங்களுக்கான ஆயுதம் அமெரிக்கா தான் கொடுத்தது. அமெரிக்கா கொடுத்து சோவியத் ஒன்றியத்துக்கு எதிராக வந்து சண்டைக்கு அனுப்புனாங்க. சோவியத் ஒன்றியத்துக்கு எதிராக ஏன் வந்து சண்டைக்கு போனாங்க? சோவியத் வந்து இன்னும் பல தோழர்களுக்கும் தெரியாது. சோவியத் வந்து ஆப்கானிஸ்தானை ஆக்குபை பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலருக்கும் தெரியும். சோவியத் ஒன்றியம் ஏன் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்துச்சுன்னா, ஆப்கானிஸ்தான்ல அதுக்கு முன்னாடி இருந்த சோசலிச அரசாங்கத்திற்கு எதிராக அங்க இருக்கிற வார்லார்ட்ஸ், இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலிஸ்ட் அவருக்கு எதிரான கிளர்ச்சியில ஈடுபடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. அவரை வந்து வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. அப்பதான் அவருடைய அழைப்பின் பேர்ல இன்னைக்கு எப்படி சிரியாவினுடைய பஷர் அல் அசாத் அழைப்பின் பேர்ல ரஷ்யா வந்து இன்னைக்கு உதவிக்கு வந்திருக்கோ, அதே மாதிரி அன்னைக்கு சோவியத் ஒன்றியத்தினுடைய இராணுவம் அவருடைய அழைப்பின் பேர்ல ஆப்கானிஸ்தான்ல சண்டைக்கு வந்துச்சு. அவங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் முஜாஹிதீன் அமைப்பு. அதுல இருந்து வந்த ஒரு யாரு கூப்பிட்டவர் யாரு? அவர் பேர் என்ன? கூப்பிட்டவர் யாரு? இல்ல அவர் பேர் எனக்கு தெரியல. அன்னைக்கு சோசலிச அரசாங்கமா இருந்தது ஆப்கானிஸ்தானு. அவருடைய அழைப்பின் பேர்ல தான் அவருக்கு உதவியா தான் வந்து அவரை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையை தடுக்கிறதுக்காக தான் சோவியத் ஒன்றியம் அங்க வந்துச்சு. சோவியத் ஆர்மி வந்து அந்த பகுதியை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தது. அப்போ அவங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் முஜாஹிதீன் அமைப்பு. அது வந்து ஐஎஸ்ஐ, சிஐஏ இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன அமைப்பு. பாகிஸ்தான்ல தான் பயிற்சி எடுத்து அங்க போனாங்க. அந்த டயத்துல உருவான இன்னொரு அமைப்பு தான்
அதுலயே உருவான ஒரு அமைப்பு தான் வந்து தாலிபான். தாலிபான்னாக்கா அதனுடைய அர்த்தம் வந்து மாணவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த அமைப்பு உருவானுச்சு. தாலிபான்ல இருந்து உருவாகி வந்த அமைப்பு தான் அல் கொய்தா. அல் கொய்தாங்கிறது அப்போ இந்த முஜாஹிதீன்ல வந்து முஜாஹிதீன் அமைப்புல இணைந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒசாமா பின் லாடன். அவர் வந்து சவுதியில இருந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த சண்டையிலிருந்து அவர் அல் கொய்தான்னு ஒரு அமைப்பை உருவாக்குனார். ஸோ இப்ப இது எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயும் சிஏஏவும் ஆப்கானிஸ்தான்ல உருவாக்குன அமைப்பு தான் முஜாஹிதீன். முஜாஹிதீன்ல இருந்து உருவான அமைப்புகள் தான் இவங்க எல்லாருமே. அதுல இருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இப்போ இவங்க தான் இன்னைக்கு சிரியாவுக்கு எதிரான போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப இது ஏன் வந்து இந்த டயத்துல வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நம்ம அததான் சொன்னோம் போன முறை பேசும்போது. இந்த ஃப்ரண்ட்டை வந்து இவங்க சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல அங்க வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது ஏன் நடந்திருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப ஏன் வந்து இந்த போரை வந்து இஸ்ரேல் தடுத்து இப்போ நிறுத்தி இருக்கு, ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயருங்கிறதையும் நம்ம சொன்னோம். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இது முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையில நடக்கல, குட் ஃபெய்த்ல நடக்கல. இது வந்து சும்மா ஒரு பேருக்காக நடந்திருக்கு. இது வந்து 2 பக்கத்துலயும் வந்து இதுல சிக்கல்கள் இருக்கு. 2 பேருமே வந்து ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் அவசியமா இருக்கு. அதுல பிரதானமா இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இஸ்ரேலால எதுவுமே பண்ண முடியல. அதனால அவங்க வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். இதற்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்தி வடிவமைச்சு தான் வந்து அவங்க மீண்டும் போருக்கு வரணுங்கிறது தான் திட்டமிடலா வச்சிருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கால அவகாசத்துல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் திட்டமிட்டுட்டு தான் வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நெத்தன்யாகு எந்த சீஸ்ஃபயருக்கும் ஒத்துக்காத ஆளு. திடீர்னு ஒரு சீஸ்ஃபயரை ஒத்துக்கிட்டாருன்னா காரணம் இல்லாம ஒத்துக்க மாட்டாரு. அப்போ இந்த திட்டமிடல் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஹெச்டிஎஸ் மூலமா சிரியன் ஆர்மிக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அலப்போ அலப்போல வந்து வந்திருக்கிறாங்க. இட்லிப்பும் அலப்போ அவுட்ஸ்கர்ட்லயும் வந்து இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற கிராமங்கள், நகரங்கள் இது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை பல நகரங்களை வந்து கைப்பற்றல் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளதான் நீங்க சொன்ன எஸ்டிஎஃப், அதாவது சிரியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதாவது டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு குர்திஸ்தான் இன விடுதலைக்காக சிரியாக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. அதனுடைய நடவடிக்கைகளுமே இடையில வந்து அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய ரெப்புடேஷன் வந்து காலியானுச்சு. ஏன்னா அவங்க வந்து சிரியாவினுடைய, அதாவது குர்திஸ்தானுடைய விடுதலைக்காக போராடுறோம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஐசிஸ்க்கு எதிரான போராட்டத்துல அமெரிக்கா கூட இணைந்து அவங்க இயங்கினாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த குளறுபடிகள்ங்கிறது அவங்க இப்போ வரைக்குமே வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவோட வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல துருக்கிக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இதெல்லாம் வந்து பயங்கர குழப்பமான ஒரு இது. துருக்கிக்கு எதிராகவும் சண்டை போடுறாங்க. அமெரிக்காவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது. துருக்கி அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குது. துருக்கி வந்து இன்னைக்கு இந்த ஹெச்டிஎஸ் படைப்பிரிவுகளை உள்ளுக்கு அனுப்புறதுக்கு துருக்கி தான் வந்து பிரதானமா வந்து வேலை பார்க்குது. இதுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இருக்கு. இஸ்ரேலோட சீஸ்ஃபயருக்கும் தொடர்பு இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னா, சிரியால இருந்து தான் ஆயுதங்கள், சிரியா வழியா தான் ஆயுதங்கள் வெஸ்ட் பேங்குக்கு போகுது, ஹெஸ்புல்லாவுக்கு போகுது. இப்போ இந்த ஆயுதங்கள் சிரியாலிருந்து ஹெஸ்புல்லாவுக்கு போறத நிறுத்தினா மட்டும்தான் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போர்ல இஸ்ரேலால வெற்றி அடைய முடியும். அதே போல முழுமையான பாலஸ்தீனத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து சப்ஜுகேட் பண்ணி, அனெக்சேஷன் பண்ணி, ஒண்ணும் இல்லாம பாலஸ்தீன் பிரச்சனையை வந்து மாத்தணும்னா அதுக்கு வெஸ்ட் பேங்குக்குள்ள ஆயுதம் போகக்கூடாது. அப்போ வெஸ்ட் பேங்குக்கு போறதுக்கான சோர்ஸ் எங்க இருக்குன்னா சிரியால இருக்கு. இதெல்லாம் யார் அனுமதிக்கிறான்னா பசிர் அல் அசாதுங்கிற அந்த தலைவர் தான் வந்து அனுமதிக்கிறார். இவரு ஆரம்பத்திலிருந்து மேற்கத்திய நாடுகளை சொல்றத கேட்கல. அவரு ஈரான் கூட உறவுல இருக்கிறாரு, ரஷ்யா கூட உறவுல இருக்கிறாரு, சைனா கூட உறவுல இருக்கிறாரு. அப்போ இவங்க சொல்றத கேட்கல. இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இயங்குறதுக்கு அடிக்கட்டுமானம் பண்ணியிருக்கிறது பஷர் அல் அசாத். பஷர் அல் அசாத் மூலமா தான் ஆயுதங்கள் இங்க உள்ளுக்கு நுழையுது. அவரை வெளியேற்றலைன்னா ஹெஸ்புல்லாவை அழிக்க முடியாது. அதே போல பாலஸ்தீன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ இந்த 2 பிரச்சனைகள் இருக்கு. மிக முக்கியமான பிரச்சனைகள் 2 பிரச்சனை. ஏன்னா காசா போர் பிரதானமானது கிடையாது அவங்களுக்கு.
காசாவை விட பிரதானமான பிரச்சனைங்கிறது வெஸ்ட் பேங்க். வெஸ்ட் பேங்கை விட பிரதானமான பிரச்சனைங்கிறது லெபனான் ஃப்ரண்ட். இப்ப இந்த 2 ஃப்ரண்ட்டையும் அழிக்கணும்னா பஷர் அல் அசாதை வெளியேற்றணும். பஷர் அல் அசாதை வெளியேற்றாம இந்த 2 பிரச்சனையும் வந்து அவங்களால முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அதற்காக தான் சீஸ்ஃபயரை கொண்டுட்டு வந்துட்டு இந்த இந்த சிரியன் ஆர்மிக்கு எதிரான தாக்குதலை, சிரியாவுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹெச்டிஎஸ் மூலமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முழுமையா வந்து துருக்கி தான் ஆதரவு கொடுத்துருக்கு. துருக்கி தான் வந்து இப்ப இந்த அவங்க பேசுறது ஒன்றும் நடவடிக்கை ஒன்றாவும் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவா முழுமையா வந்து இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை வந்து உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்கு முழுமையான உதவி பண்ணியிருக்கிறது துருக்கி. இப்ப துருக்கி இந்த ஹெச்டிஎஸ் மட்டும் இங்க வரல. ஹெச்டிஎஸ் கூட சேர்ந்து இஸ்லாமிக் துர்கிஸ்தான் ஆர்மி அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பும் சேர்ந்து வந்திருக்கு. அந்த இஸ்லாமிஸ்ட் துர்கிஸ்தான் ஆர்மிங்கிறது என்னன்னா யாருன்னா, அவங்க பல நாட்டுல இருந்து வந்த ஜிகாசிஸ்ட் இஸ்லாமிஸ்ட் மூவ்மெண்ட்டினுடைய ஆட்கள். எங்கெங்க இருந்து வந்திருக்கிறாங்கன்னா, தஜிகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறாங்க. மற்ற அந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து வந்திருக்கிற ஃபெனட்டிக்ஸ். அவங்க வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஐசிஸ் சிந்தனையாளர்கள், காலிஃபட்டை வந்து உலகம் முழுக்க உருவாக்கணும்னு சொல்ற தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. சைனால இருந்து உஜூர் மாகாணத்துல வந்து மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு மேற்கத்திய ஊடகங்கள் பெரிய திட்டமிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. நேஷனல் என்டோமென்ட் ஃபார் டெமோக்ரஸி தான் வந்து அந்த பிரச்சாரத்தை கட்டமைச்சுது. அங்கிருந்து உஜ்வூர்ல இருந்து கொண்டு வந்து துருக்கிக்குள்ள வச்சிருந்து எர்டோகான் அங்கிருந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து கடைசி அவங்களை இட்லிப்ல இருக்கிற கிறிஸ்டியன் வில்லேஜஸ்க்கு அனுப்பி கிறிஸ்டியன் நாடுகள்ல இருந்து அவங்கள கிறிஸ்டியன் மக்களை வந்து வெளியேற்றி அந்த பகுதியில குடியமர்த்தி இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இந்த துர்கிஸ்தான் ஆர்மிங்கிற பேர்ல வந்து உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாலஸ்தீனியர்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஹசன் நஸ்ரல்லாவுடைய மரணம், அதே போல முக்கிய தலைவர்கள் இஸ்மாயில் ஹெனியாவினுடைய மரணம், இந்த கட்டத்துல எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினாங்க. இந்த இட்லிப் பகுதியில இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினாங்க. அதே போல இஸ்ரேலை வந்து பாராட்டினாங்க ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரை கொன்னதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் யார் எதுக்காக செத்தாங்கன்னா பாலஸ்தீன விடுதலைக்காக உதவி பண்ணதுக்காக ஹசன் நஸ்ரல்லா இறந்து போனாரு. ஆனா அவங்க வந்து இதை கொண்டாடினாங்க. ஏன்னா சிரியால அவங்க வந்து ஹெஸ்புல்லா அவங்களுக்கு ஆதரவா இருக்கு, அதாவது சிரியன் அரசாங்கத்திற்கு ஆதரவா இருந்ததுங்கிறதுக்காக கொண்டாடினாங்க. இப்படி பல குளறுபடிகள் இருக்கு, பல கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. இதுல இப்ப என்னத்துக்காக இதை பண்ணிருக்கிறாங்க? இப்ப நீங்க இந்த சீஸ்ஃபயருக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு, இஸ்ரேலுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து தயார் நிலையில இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே தெரியும். இஸ்ரேல் வந்து தன்னுடைய படைப்பிரிவுகளை கோலான் ஹைட்ஸ்ல தயார் நிலையில வச்சிருந்தது. உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய ட்ரூ ப்ராமிஸ் 1ல கோலான் ஹைட்ஸ்ல இருந்த ஒரு ஸ்பை நெட்வொர்க் ரன் பண்ற ஒரு பேஸ் மீது தாக்குதல் நடந்தது ட்ரூ ப்ராமிஸ் 1ல. அதுதான் ஆக்சுவலா வந்து அங்க தாக்குதல்ல பெரிய அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தினது. மற்றதெல்லாம் வந்து ஷோ பண்றதுக்காக தான் நடந்தது. அந்த தாக்குதல் நடந்ததுக்கான அடிப்படை என்னன்னா, இந்த படைப்பிரிவு அங்க ஏற்கனவே நிலை பெற்று இருந்தது. அதற்காக தான் ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தொடர்ந்து கோலான் ஹைட்ஸ்ல நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் ஏற்கனவே அங்க படைப்பிரிவை தயார் நிலையில வச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இப்போ இங்க சிரியாவினுடைய இந்த ஆயில் ஃப்ளோ, அதாவது இது வெப்பன் ஃப்ளோ வந்து ஹிஸ்புல்லாவுக்கு வருது, வெஸ்ட் பேங்குக்கு போகுது. இதை தடுத்து நிறுத்தணும்னா இந்த பகுதியில எந்த பகுதியில இருந்து வருதோ அந்த பகுதியை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். பஷர் அல் அசாதை வெளியில அனுப்பணும், இல்லைன்னா அந்த பகுதியை முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அப்படி இருக்கிற இடத்துலதான் இவங்க இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை அந்த பகுதியில அனுப்பி சிரியன் ஆர்மியை முழுமையா அங்க என்கேஜ் பண்றாங்க. அங்க என்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய திட்டமிடல் என்னவா இருக்கு அப்படின்னு சந்தேகப்படப்படுதுன்னா, இவங்க கோலன் ஹைட்ஸ் வழியா சிரியாக்குள்ள இன்வேஷன் பண்றதுக்கு தயாராகிறாங்க. இப்ப சிரியாக்குள்ள இன்வேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஹெஸ்புல்லாவுக்கு வர்ற ஆயுத வரத்துக்களை தடை பண்ணிட முடியும். ஹெஸ்புல்லாவுக்கு வர்ற ஆயுத வரத்துகள் தடையாயிடுச்சுன்னா இந்த 2 மாச சீஸ்ஃபயருங்கிறது எப்ப வேணாலும் முறிச்சுக்கிட்டு மீண்டும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கலாம். ஹெஸ்புல்லாவை அழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடலாம்.
ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராட் ஸ்ட்ராட்டஜியா வந்து இவங்க வடிவமைச்சு இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் இந்த போர் வந்து நடக்குது போல. ஓகே ஓகே தோழர். ஓரளவுக்கு அந்த பிக்சரை சொல்லிட்டீங்க தோழர்களுக்கு எது எது புரியணும் அப்படின்றது. இதுல வந்து சிரியா மிக திரும்ப நான் முதல் இடத்துக்கே வரணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க. சிரியாவை மெயினா டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன? இதுல ரஷ்யா உள்ள ரஷ்யாவை போய் கூப்பிட்டு வந்த பிறகுதான் உள்ள வந்துச்சு. எனக்கு திடீர்னு இதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னொரு இது ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை இப்போ ரஷ்யா ரொம்ப கடுமையா தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது பின்னாடியே சைனால இருந்து வர வாய்ப்பு இல்ல, நார்த் கொரியா ஆட்களை கூட உள்ள இறக்கிடுவாங்களோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அது சரியா யோசிச்சிருக்கேனா இல்ல அது நான் ஓவரா திங்க் பண்றேனா? எங்க நார்த் கொரியாவுடைய தலைவர்களை இது படைகளை கொண்டு வருவாங்கங்கிறீங்க? சிரியாக்குள்ள சிரியாவுக்குள்ள இல்ல, அப்படி அப்படி கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஹெஸ்புல்லாவினுடைய கமாண்டர்ஸ் வந்து அங்க போறாங்க இதுக்குள்ள, சிரியாக்குள்ள. அதே போல இல்ல பாப்புலர் இப்ப மொபிலைசேஷன் இல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்திருக்கு தோழர், நான் அதை சொல்லிடுறேன். அது சொல்லிட்டு உங்களுக்கு பிக்சரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன தகவல் அப்படின்னா, நான் இப்போ ஸ்லைடு மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. இரான் சேஸ் டெரரிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அட்டாக் இட்ஸ் கன்சல்ட் இன் அலப்போ சிரியா. அலப்போல இருக்கக்கூடிய ஈரானுடைய துணை தூதரகத்து மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஈரான் தரப்புலேருந்து தெளிவா ஒண்ணு சொல்லிட்டாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய லெபனான்ல இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தினுடைய தலைமை அதிகாரி அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 வருஷமா நீங்க சிரியால என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவர் வெஸ்ட்டை பார்த்து தான் சொல்றாரு, மேற்குலகத்தை பார்த்து சொல்றாரு. 10 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை இனிமே உங்களால பண்ண முடியாது. அதை நாங்க மொத்தமா உங்களை அழிச்சிருவோம். சிரியா ஆர்மி, ஈரான் ஆர்மி, ரஷ்யன் ஆர்மி, அது இல்லாம ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து உங்களை அழிச்சிருவோம் அப்படின்றாரு. அவர் அங்கிட்டு சொல்றாரு. சொல்லி 42 மணி நேரம் இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் பத்தலன்னா அங்கேருந்து இறங்குறதுக்கு ஆளு வழி இருக்குல்ல. இல்ல, இப்ப இது என்னன்னா, சிரியாக்குள்ள வடகொரியா ஆர்மி வரணும்னா சிரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் ஒப்பந்தம் நடக்கணும். மிலிட்ரி ட்ரீட்டி போட்டாதான் வந்து கொண்டு வர முடியும். சும்மாலாம் வரமாட்டாங்க. மெர்சனரி மாதிரி வர முடியாது. ரஷ்யாவுக்குள்ள போறதுக்கான ட்ரீட்டி வந்து இருக்கு ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும். ஆனா சிரியா கூட இருக்கா என்னங்கிறது தெரியல. இப்போ ஒருவேளை சிரியா கூட இருந்ததுன்னா சிரியால இருந்து நார்த் கொரியால இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சிரியா வந்து யாருடைய உதவியை கோரி இருந்ததுன்னா, ரஷ்யாவோட உதவி கோரி இருக்குது, ஈரானுடைய உதவி கோரி இருக்குது, ஈராக்ல இருக்கிற பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் எல்லா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸனுடைய உதவியும் அதுக்கு இருக்குது. ஏற்கனவே இந்த 10 ஆண்டுகள் நடந்த போருங்கிறதும் அவங்க எல்லாருமா சேர்ந்துதான் வந்து இந்த போரை வந்து எதிர்கொண்டாங்க. பஷர் அல் அசாதை காப்பாத்துறதுக்கு இந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்துதான் வந்து இயங்குனுச்சு. ஸோ இது இப்ப இது வந்து எப்படின்னாக்க, நீங்க வந்து இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்தமா நடக்கிற நம்ம பலமுறை சொல்லிட்டோம், இந்த யூரேஷியன் கான்டினென்டினுடைய பவர்களுக்கு எதிராக நடக்கிற சண்டை அப்படின்ட்டு. இந்த பவர் ஷிஃப்ட் நடக்குது. இப்போ குளோபல் காம்படிஷன்ல, ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன்ல பவர் ஷிஃப்ட் நடக்குது. மேற்கத்திய அணிகள் இவ்வளவு காலம் கட்டுப்படுத்திட்டு இருந்த உலகங்கிறது இன்னைக்கு கேள்விக்கு வந்திருக்கு. இப்போ அதற்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு அணி வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. அதுலதான் ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான் எல்லா நாடுகளும் வர்றாங்க. அவங்களுக்கான ஆதரவு சக்திகளும் அதுக்குள்ள வர்றாங்க. இப்ப அந்த இடத்துலதான் சிரியாவும் அதுல மிக முக்கியமான பொறுப்புக்கு வருது. இப்ப சிரியாக்குள்ள ஏன் வந்து போர் நடக்குது அப்படின்னாக்க, நீங்க இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னாக்க சிரியா ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கு, இதுல ஏன் வந்து அரபு நாடுகள் இதுக்குள்ள எல்லாம் வராங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா சிரியா ஏன் முக்கியமானதுன்னா, சிரியால இப்ப ஏன் வந்து இப்ப இது வந்து நான் ஒரு ஆங்கிள் சொன்னேன். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற தொடர்பு, சிரியா வந்து ஏன் இஸ்ரேலுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னோம். மேற்குலக நாடுகளை பொறுத்தளவுல, குறிப்பா அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுல சிரியா ஏன் முக்கியமானது அப்படின்னா, சிரியா வந்து பிஆர்ஐல இருக்கிற ஒரு மிக முக்கியமான நாடு. அதே போல ரஷ்யாவினுடைய ஃபிளீட்டை மெடிட்ரேனியன்ல போஸ்ட் பண்ற நாடு சிரியா. இப்போ சிரியாவுக்கு மிக முக்கியமான ரோல் இருக்கு. மன்னிக்கணும். பிஆர்ஐ அப்படிங்கிறது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், சைனா உருவாக்குறது கரெக்டா?
ஆமா. அந்த லேண்டு, பைப் லைனு, ரயில் ரோடு இது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்றதுக்கான ஒரு காரிடார் வந்து உருவாக்குறாங்க. அது வந்து சைனால பீஜிங்ல ஆரம்பிச்சு, பீஜிங்ல இருந்து லண்டன் வரைக்கும் போறது வந்து திட்டமிடலா வச்சிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மேல வந்துருச்சு. பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தான், ஈரான், அதேபோல ஈராக்கு, சிரியா இது வழியா தான் அது போகுது. ஸோ இந்த காரிடார் வந்துருச்சுன்னா, சைனானுடைய எக்ஸ்போர்ட்ங்கிறது இந்த காரிடார் வழியா, லேண்ட் காரிடார் வழியா நடக்கும். அதேபோல பைப்லைன் செட்டப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பைப்லைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் பைப்லைனு, ஆயில் பைப்லைன் இது எல்லாமே வந்து அதுல பண்றாங்க. இப்ப இது எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா, சைனாவுக்கு ஆயில் வரத்து போறதும், அதேபோல சைனால இருந்து பொருட்கள் வெளியேறுறதும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பொருட்கள் வெளியேறுறதும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுல மிக முக்கியமான லேண்ட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கிறது சிரியா. இந்த சிரியா இன்னொரு வகையில மிக முக்கியமானதா இருக்கு. ஏன்னா அங்க உணவு உற்பத்தி அதிகம். கோதுமை உற்பத்தி அதிகம் சிரியால. ஸோ உணவுங்கிறது ரொம்ப அவசியமானது. நீங்க குளோபல் டாமினன்ஸ வந்து நீங்க கட்டுப்படுத்தணும்னா, உணவ வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ உணவு வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வரணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அதுல ஒரு பகுதியா தான் வந்து யுக்ரைனுடைய லேண்டும் அவங்களுக்கு தேவையா இருக்கு. அதுக்கு தான் BlackRock போன்ற நிறுவனங்கள் யுக்ரைன்ல இருக்கிற லேண்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதற்காகவும் போர் வந்து நடக்குது அங்க யுக்ரைனுக்குள்ள. ஸோ டான்பாஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸு, யுக்ரைனுடைய நிலம் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமானதா இருக்கு மேற்குலக நாடுகளுக்கு. அவங்களுடைய ஹெஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்ட கீப் அப் பண்றதுக்கு. அதேபோல ரஷ்யாவுல இருக்கக்கூடிய விளைநிலங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. ரஷ்யால இருக்கக்கூடிய மினரல்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் ரஷ்யாவினுடைய அரசாங்கத்த தூக்கிட்டு அவங்களுடைய பெப்பட் அரசாங்கத்த கொண்டு வந்துரணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜில இது எல்லாமே இந்த எல்லா நலன்களும் இருக்கு. இதுல சிரியா ஏன் பிரதானமானதா வந்தது அப்படின்னா, சிரியா கூடுதலா இஸ்ரேலுக்கு எதிரா இருக்கு. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவா இருக்கு. ஈரான் கூட இணைந்திருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எதிரான ஒரு நாடா வந்து இயங்குது. இதுக்கு காரணம் பஷர் அல் அசாத் தான். பஷர் அல் அசாத் இருக்கிறதுனால தான் இந்த லெவரேஜ் வந்து எதிரிகளுக்கு கிடைக்குது, தங்களுக்கு கிடைக்கல. இப்ப அவர நீக்கிட்டோம்னா, நம்ம அங்க ஒரு அரசாங்கத்த உருவாக்கி, நம்ம வந்து நம்மளுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துரலாம். இது வந்து அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜி. அதே நேரத்துல அமெரிக்காவுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போகக்கூடிய எனர்ஜி ரிசோர்சஸ் அது தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அப்போ தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா சீப் எனர்ஜி ரஷ்யால இருந்து பைப்லைன் மூலமா போகுது, கேஸ் பைப்லைன் மூலமா போகுது, நார்த் ஸ்ட்ரீம் மூலமா. இப்ப நார்த் ஸ்ட்ரீமை பிரேக் பண்ணணும். அதற்காக தான் யுக்ரைன்ல போரை நடத்தி நார்த் ஸ்ட்ரீமை இது பண்ணாங்க, பிளாக் பண்ணாங்க. இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அங்கிருந்து போற சீப் எனர்ஜி போறதில்ல, நின்றுச்சு. இதற்கு முன்னாடி இப்ப இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாக்க, இப்ப எல்என்ஜி வந்து கடல் மார்க்கமா தான் கொண்டு வராங்க. அமெரிக்காவினுடைய எல்என்ஜி தான் சப்ளை செய்யப்படுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு. விலை கூடுதலானது. ரொம்ப கொண்டு வர்றதுல லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை நெறைய இருக்கு. அதற்காக செலவினங்கள் அதிகமா இருக்கு. ஆனாலும் அங்க தான் வாங்கணுங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இப்ப இதற்கு மாற்று ஏற்பாடா, நார்த் ஸ்ட்ரீமுக்கு மாற்று ஏற்பாடா, இவங்க வேற ஒரு திட்டமிடல் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, கல்ஃப் நாடுகள்ல இருந்து எண்ணெயையும், கேஸையும் பைப்லைன் மூலமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொண்டு போறது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய திட்டமிடலா இருந்தது. இப்ப இந்த திட்டமிடல்ல கல்ஃப் நாடுகள், குறிப்பா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தாரு, குவைத் போன்ற நாடுகள். இவங்களுடைய எண்ணெயும், கேஸும் இதுல இருந்து நேரா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போகணும். அப்ப இவங்களோடது போகணும். இவங்க பைப்லைன்ல இருந்து போறது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு முழுமையான எனர்ஜிக்காக பூர்த்தி ஆகணும் அப்படின்னா, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் கட் ஆகணும். நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை கட் பண்ணிட்டு இவங்கள்ட்ட கொடுக்கணும். இதுல அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா அமெரிக்க நிறுவனங்கள் தான் இங்க எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகள்லயும், எண்ணெய் ட்ரில்லிங்லயும் வந்து பண்றாங்க. இப்போ அவங்களுடைய நிறுவனங்களுக்காக கல்ஃப் நாடுகளினுடைய எண்ணெய் வந்து விற்கணும். ஸோ இதற்காக இவங்க ஒரு திட்டமிடல் வச்சிருந்தாங்க. பைப்லைன் போடுறதுக்கான திட்டமிடல் வச்சிருந்தாங்க. அதாவது குறிப்பா கத்தார்ல இருந்து பைப்லைன் போட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொண்டு போறது. இப்ப இந்த திட்டத்துல சிரியா வழியா தான் அந்த பைப்லைன் போய் ஆகணும். சிரியா வழியா போகணும், துருக்கி வழியா போய் வெளியேறி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போகும். இப்போ துருக்கிக்கும் கத்தாருக்கும் இடையில சிரியா வந்து இருக்கிறதுனால, சிரியாவினுடைய பஷர் அல் அசாத் அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கல.
அது கொடுக்காம என்ன பண்ணுது, பிஆர்ஐ செயல் திட்டத்துல போய் சைனா கூட இணைந்து அந்த செயற்பாட்டுக்கு ஓகே சொல்லுது. இப்ப இதை தடுக்க வேண்டிய இடத்துல இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கல்ஃப் நாடுகள், குறிப்பா கத்தார் போன்ற நாடுகள், கத்தார் தான் இதுல பிரதானமானது. கத்தார் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுது. இந்த ஐசிஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஃபண்டிங் பண்ணுது. அவங்க ஃபண்டிங் பண்ணி என்ன பண்றாங்க, சிரியாவுக்கு எதிரான கிளர்ச்சியில இறங்க சொல்றாங்க. சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுது. இவங்க எல்லாருமா ஃபண்டிங் பண்றாங்க. ஆயுதங்கள் தீவிரவாதிகள் வந்து ரெக்ரூட் பண்ணி அனுப்புறது, இதை எல்லாத்தையும் யாரு பண்றாங்கன்னா துருக்கி பண்ணுது. இப்போ துருக்கியில இஸ்தான்புல் நகரத்துல கொண்டு வந்து தீவிரவாதிகளை அங்க நிறுத்தி வச்சு அங்க பயிற்சி எல்லாம் கொடுத்து அங்கிருந்து நேரா இதுக்கு அனுப்புறாங்க, இட்லிப் வழியா உள்ளுக்கு அனுப்புறாங்க, சிரியா ஆர்மி கூட சண்டை போடுறதுக்கு. இப்போ சிரியாவில் அவங்க அலப்போ வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க. அலப்போ வரைக்கும் பிடிச்சிருந்ததா 2013 அவங்களெல்லாம் அடிச்சு வெளியேற்றி 2016 அவங்களெல்லாம் வெளியேற்றி ஒரு வழியா வந்து அந்த நகரத்தை வந்து சிரியன் அரசாங்கம் கைப்பற்றிடுச்சு. அலப்போங்கிறது சிரியால இருக்கக்கூடிய 2வது பெரிய நகரம். டமஸ்கஸ்க்கு அடுத்து அதுதான் பெரிய நகரம். அந்த நகரத்தை மீண்டும் வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதற்கு முழுமையான உதவி பண்ணது ரஷ்யா. ரஷ்யாவினுடைய படைப்பிரிவுகளும் ஈரானு, ஹெஸ்புல்லா எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த போர்ல வெற்றி அடைஞ்சு அலப்போல இருந்து வெளியேற்றினாங்க அந்த ஐசிஸை. அவங்களை வெளியேற்றி அந்த நகரத்தை பிடிச்சி வச்சிருந்தாங்க. இப்ப மீண்டும் வந்து உள்ளுக்கு வந்திருக்காங்க. அந்த நகரத்தை தான் மீண்டும் பிடிக்கிறதுக்காக உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இதுல சிரியால இருந்த அரசாங்கம் இந்த பைப் லைனுக்கு ஓகே சொல்லாதனாலதான் இந்த போரே வந்து திணிக்கப்பட்டுச்சு. இது ஒரு டர்ட்டி வார். இந்த போர் வந்து திட்டமிட்டு திணிக்கப்பட்டுச்சு. இதுல யாரெல்லாம் உள்ளுக்கு வந்தாங்கிறத பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். பெருமளவுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்த கொடுங்குற்றத்தில் ஈடுபட்ட சிறை கைதிகளை வந்து இதுக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இது ஒன் வே தான். இங்க இருந்து வந்துட்டாங்கன்னா இங்க இருந்து வெளியேற முடியாது. ஏன்னா எங்கேயும் போறதுக்கான வழி கிடையாது. அதனால நீங்க சர்வைவ் பண்ணு, இல்லைன்னா அங்கேயே செத்துப்போ. எதிர்த்து சண்டை போட்டு வெற்றி பெற முடிஞ்சதுன்னா உயிர் வாழு, இல்லைன்னா செத்துப்போ. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிட்டலா இருந்தது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து துருக்கி வழியா, இஸ்தான்புல் வழியா உள்ளுக்கு நுழைஞ்சு இட்லிப்ல வந்து பயிற்சி எடுத்து அலப்போல வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக அன்னையிலிருந்து அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பஷர் அல் அசாத்தை அதன் மூலமா வந்து வெளியேற்றணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிடலா இருந்தது. இப்ப இதுலதான் ரஷ்யா வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்டுக்காக அதே நேரத்துல பஷர் அல் அசாதுடைய அழைப்பின் பேர்ல வந்து இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அவங்களுடைய பேசஸ் வந்து இதுல சிரியால வச்சிருக்கிறாங்க. ஈரானும் வந்து அதுல உதவி பண்ணுது. ஹெஸ்புல்லா வந்து உதவி பண்ணுது. ஏன்னா ஹெஸ்புல்லாவினுடைய லைஃப் லைனு சிரியால இருந்து தான் வருது. ஈரானுக்கு ரொம்ப அவசியம் இருக்கு. ஏன்னா அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு சிரியா ரொம்ப அவசியம். சிரியாவும் அதுல ஒரு பார்ட்னரு. ஸோ இப்படி பல விஷயங்கள் சிரியாவை வந்து காப்பாத்துறதுக்கு ஈரானுக்கும் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் சிரியா மீதான தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காக. அதாவது கல்ஃப் நாடுகள்ல இருந்து பைப்லைன் வழியா போறதுக்கு சிரியா தடையா இருக்கு. அதனால அந்த அரசாங்கத்தை வெளியேற்றணுங்கிறதுக்காக இவங்க பண்ணாங்க. துருக்கிக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்னா, சிரியால இருந்து பைப்லைன் வழியா தன்னாட்டு வழியா போய் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எனர்ஜி பூர்த்தி நடக்குதுன்னா அதுல பெரிய அளவுக்கு வருமானம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு ஆயில் கொடுக்கறதே எங்கிருந்து கொடுக்குதுன்னா துருக்கி வழியா தான் அந்த ஆயில் வருது. ஏன்னா பாக்குல இருந்து, அதாவது அசர்பைஜானுடைய தலைநகரத்தில இருந்து பைப்லைன் வழியா துருக்கிக்கு வந்து துருக்கியில இருந்து தான் கடன் மார்க்கமா இஸ்ரேலுக்கு எண்ணெய் போகுது. அதன் மூலமா தான் இன்னைக்கு இனப்படுகொலை இஸ்ரேல் பண்ணுது. அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும் வந்து எண்ணெய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அசர்பைஜான் கொடுக்குது. அதை வாங்கி அவங்க வழியா வந்து கொடுக்கறது வந்து துருக்கி. இப்போ துருக்கி தான் வந்து இந்த இனப்படுகொலை பிரதானமா வந்து இயங்கிட்டு இருக்கு. துருக்கியோட ஆதரவு இல்லாம இந்த இனப்படுகொலை நடக்கவே முடியாது. அதே இடத்துலதான் இன்னைக்கு துருக்கி வந்து மறுபடியும் கிளண்டஸ்டைன் நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை அங்கிருந்து உள்ளுக்கு அனுப்புது. இப்போ இதுல எல்லா வகையிலையும் துருக்கி வந்து மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த போரெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமகாலத்துல இந்த அரபு மக்களும் இஸ்லாமிய மக்களும் பெரிய அளவுக்கு கிளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்தந்த நாடுகளினுடைய அரசுகளுக்கு எதிராக கிளர்ச்சி அடைகிற நிலையில இருக்கிறாங்க. கோவத்தை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தெரியும்,
துருக்கியில வந்து மக்கள் பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு கோபத்துல இருக்கிறாங்க துருக்கி அரசாங்கத்திற்கு எதிராக. அடுத்து இந்த பிரச்சனை தீவிரமடைய துருக்கி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. துருக்கி அதிபர் எர்டோகான் வந்து நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்படலாம். எகிப்துல ஏற்பட்ட நிலை அவருக்கு ஏற்படலாம், கடாஃபிக்கு ஏற்பட்ட நிலை அவருக்கு ஏற்படலாம். எந்த வகையிலையும் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான டர்ட்டி கேம் வந்து இன்னைக்கு பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க மேற்கத்திய தரப்பு. ஸோ அதனுடைய ஒரு வடிவமா தான் வந்து இவங்க பண்றாங்க. இப்போ இதுல சிரியாவினுடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது இந்த ஜியோபொலிட்டிக்கல் காம்படிஷன்ல நடக்கிற இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அது வந்து அவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இஸ்ரேலினுடைய எதிரிகளுக்கு மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இப்ப இது எல்லாத்தையும் தடுக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரியான கிளண்டஸ்டைன் நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இதற்கு எதிரான பிரச்சாரங்கிறது கத்தார் போன்ற நாடுகள் தீவிரமா பண்றாங்க. இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கும் பின்னணியும் கத்தார் வந்து மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே அதுதான், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதுலதான் இருக்கு. இன்னைக்கும் மத்திய கிழக்குல மிகப்பெரிய ராணுவ பேஸ, அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ வச்சிருக்கக்கூடிய நாடு கத்தார் தான். இதுல என்ன கொடூரம்னா, ஹமாஸுக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு கத்தார். இப்ப இதுல ஹமாஸுக்கும் ஆதரவு கொடுக்குது, அமெரிக்காவுக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பார்ட்னர். இப்படி எல்லாம் ரெட்டை வேஷம் போடுறதுல கத்தாரும் துருக்கியும் மோசமா செயல்படுறாங்க. பாலஸ்தீனியர்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு தோழர். இது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை தான் வந்து இந்த பகுதியில ஏற்படுத்த போகுது தோழர். அது மட்டும் இல்ல, ஈரான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், பாலஸ்தீனர்களுடைய போராட்டம், எல்லாத்துக்கும் எதிரான ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை வந்து வடிவமைச்சு தான் இந்த ஐசிஸ் தீவிரவாத அமைப்பு மூலமா வந்து இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து கோலான் ஹைட்ஸ் வழியா அவங்க சிரியாவை இன்வைட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. அப்படி ஒரு வேளை அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சதுன்னா ஹெஸ்புல்லா இயங்குறது மிகப்பெரிய கடினம். ஹெஸ்புல்லாவினோட தொடர்ந்து வந்து சண்டை போடுறது கஷ்டம். அதே போல பாலஸ்தீன் விடுதலைங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்கு வரும். பாலஸ்தீன் விடுதலை அமைப்புகள் இயங்குறது மிக கடினமான காரியமா மாறிடும். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஜங்ஷர்ல இருக்கும், ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கிறோம். இதை எப்படி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரஷ்யா, சைனா எல்லாம் வந்து இதை எப்படி வந்து அணுக போறாங்க, இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இதை எப்படி வீழ்த்த போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கும் தோழர். ஓகே ஓகே புரியுது. என்னன்னா நம்ம பலஸ்தீன் அதுல இருந்து மட்டும்தான் பார்த்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய இது தேங்கி நிக்குது அப்படின்றது தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி காசாவை விட அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பேங்க் மிக முக்கியமான எதிரியா இருக்கு. வெஸ்ட் பேங்கை விட லெபனான் மிக முக்கியமான எதிரியா இருக்கு. ஏன் லெபனான் ஹெஸ்புல்லா முக்கியமான எதிரியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிரியா உதவிப்படுது. சிரியாவை ஏன் வந்து கேப்சர் பண்ணணும், இதுக்கு படி இவ்வளோ இது இருக்குது பேக்ட்ராப்பு. சிரியாவை கேப்சர் பண்ணணும்னா அங்கேருந்து போகக்கூடிய எண்ணெய், அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் வளம் யூரோப்புக்கு போகணும், அதை வந்து நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்றது. இவ்வளோ இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி பொருளாதார ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத நல்லா தெளிவா தெரியுது. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி இதுல நான் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப நம்ம தோழர்கள் வந்து அல் ஜசீரா பார்த்துக்கிட்டு இருக்கிற தோழர்கள், அல் ஜசீராவை முழுமையா பிலீவ் பண்ணக்கூடிய தோழர்களுக்கு வந்து இது ஒரு விசித்திரமான விளக்கமா இருக்கும். அல் ஜசீரா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவா வந்து இயங்கிட்டு இருக்கு. அது வெளிப்படையா இயங்குதா இல்ல உள்ளுக்குள்ள வேற விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இயங்குது. ஆனா சிரியான்னு வந்துருச்சுன்னா சிரியாவுக்கு எதிராக இயங்கும். அதே போல ஈரான் வந்துருச்சுன்னா ஈரானுக்கு எதிராக இயங்கும். யமன் வந்துருச்சுன்னா யமன் அன்சார் அமைப்புக்கு எதிராக இயங்கும். யுக்ரைன்னு போச்சுன்னா ரஷ்யாவுக்கு எதிராக இயங்கும்.
ஸோ இந்த தொடர்பு வந்து எப்படி வந்து இப்படி இயங்க முடியும்? ஏன்னா மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணுதோ அதெல்லாம் இந்த மற்ற நாடுகள்ல எல்லாம் பண்ணும். பலஸ்தீனியர்கள் பிரச்சனையை மட்டும் வந்து அது வேற விதமா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா ஹமாஸை ஹோஸ்ட் பண்ற நாடா இருக்கிறது கத்தார். கத்தாரினுடைய கத்தார்ல இருந்து தான் ஹமாஸ் வந்து இயங்குது. தோஹால இருந்து தான் ஹமாஸினுடைய தலைமைகள் இயங்குறாங்க. ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எதிராக பேச முடியாது. ஒரு 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 முகமூடியை போட்டுக்கணுங்கிற இடத்துல தான் கத்தார் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா பேசுது. அதற்காக தான் கத்தாரால ஃபண்ட் செய்யப்படுற அல் ஜசீரா அந்த பிரச்சனையை மட்டும் ஓரளவுக்கு நேர்மையா அணுகுது. மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கத்திய ஊடகங்கள் என்ன பேசுறாங்களோ அதை தான் அல் ஜசீராவும் பேசுது. இதுதான் வந்து மிடில் ஈஸ்ட் ஐக்கும் பொருந்தும். இதே நிலைப்பாடு தான் மிடில் ஈஸ்ட் ஐக்கும் இருக்கு. இப்போ இதுல என்னன்னா, கத்தார் வந்து நம்பிக்கைக்குரிய நாடு கிடையாது. கத்தார் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவானது கிடையாது. அதே போல துருக்கி பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான நாடு கிடையவே கிடையாது. இப்ப இவங்க எல்லாருமே முகமூடி போட்டுக்கிட்டு தங்களுடைய மக்களை சமாளிக்கணும், இஸ்லாமிய நாடுகளினுடைய மக்களை சமாளிக்கணும், இஸ்லாமியர்களை சமாளிக்கணும். அதற்காக நாடகம் ஆடுறாங்களே தவிர இவங்களுக்கு உண்மையாவே பாலஸ்தீனியர்களுக்கு உதவி பண்ணணும் இல்ல மற்ற இஸ்லாமிய மக்களுக்கு உதவி பண்ணுங்கிற நோக்கம் வந்து கிடையவே கிடையாது. தோழர்கள் இந்த ப்ரொபகேண்டா மெக்கானிசம் எப்படி இயங்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் யாரு என்ன பேசுறாங்கங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு காசா பிரச்சனையில அல் ஜசீரா உண்மை தகவல்களை சொல்லிட்டு இருந்துச்சு, அது பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா அல் ஜசீரா பேசுறத நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அரசியல் புரிதல்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஃபெயில் ஆயிடும். உங்களுக்கு சுத்தமாவே புரிதல் இருக்காது என்ன சர்வதேச அரசியல் நடக்குதுங்கிறது. ஸோ அது வந்து நான் டிஸ்கிளைமரா சொல்லணும். ஏன்னா குறிப்பா வந்து பல தோழர்களும் அல் ஜசீராவினுடைய தகவல்களை கிரெடிபிள் சோர்ஸா நம்புறாங்க. எந்த பின்னணியிலன்னா பாலஸ்தீன் பிரச்சனையை அணுகிறதன் மூலமா. ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல பல சிக்கல்கள் இருக்கு. இது ஜியோ பொலிட்டிக்கல் கேம் நடக்குது. பல பிளேயர்ஸினுடைய இன்வால்மெண்ட் இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது தோழர். அந்த அளவுக்கு சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு தோழர். ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் பல சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு தோழர். அந்த பின்னணியில தான் தொடர்ந்து சிரியாவுக்கு எதிரான தாக்குதல்ங்கிறதும் சிரியாவுக்கு எதிரான போருங்கிறதும் கடந்த 15 ஆண்டுகளா நடக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து லிங்க் பண்ணோம்னா தோழர்களுக்கு இன்னும் கூட உபயோகமா இருக்கும். ஏன்னா செய்மர் ஹெர்ஸ் 2006 எழுதின ஆர்டிகளை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ரீடைரக்ஷன்ங்கிற பேர்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அதுல இது எல்லாத்தையும் அமெரிக்கா எப்படி திட்டமிட்டுச்சுங்கிறத பத்தி எழுதியிருக்கிறார். ஹெஸ்புல்லா வந்து தடுத்து தனிமைப்படுத்தணும், அதற்காக சிரியால இருக்கிற அரசாங்கத்தை மாத்தணும், ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செக்டேரியன் டிவிஷன்ஸை வந்து கூர்மைப்படுத்தணும். அதுல சுன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த கெட்டாய்ப்புங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இப்பவும் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இப்பவும் இஸ்ரேல் இன்னும் லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்தணும்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிற லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய சன்னி இஸ்லாமிய பிரிவை சார்ந்த கெட்டாய்ப்புங்கிற அமைப்பு இன்னமும் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் ISIS போன்ற அமைப்புகள் இவங்களை எல்லாத்தையும் வச்சு ஹெஸ்புல்லாவை எப்படி அழிக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த திட்டம் தான் அதுக்கப்புறம் 10 வருஷம் செயல்பாட்டுல இருந்தது. இப்போ வரைக்கும் அதுதான் செயல்பாட்டுல இருக்கு. இப்போ இந்த ரீடைரக்ஷன்ங்கிற அந்த அமெரிக்கன் பாலிசியினுடைய அந்த பேர் தான் இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கு. அமெரிக்காவினுடைய டாக்டரின் அந்த பகுதியினுடைய டாக்டரினா வந்து இயங்குது. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல என்னென்ன தொடர்புகள் இருக்கு, யாருக்கு என்னென்ன தொடர்புகள் இருக்குங்கிறதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆழமா வந்து இந்த பிரச்சனையை பார்க்கணும். மேலோட்டமா எமோஷனலா இந்த பிரச்சனையை தயவு செய்து அணுகக்கூடாது. அரசியலை புரிஞ்சுக்கணும்னா இந்த பிரச்சனைகளுக்கு உண்மையான ஆபத்து எங்க இருக்கு, யார் இதுக்கு உண்மையாவே ஆபத்தா இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இதுல நீங்க சரியான முடிவு எடுக்க முடியும். சரியா இந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சுக்க முடியும். மேலோட்டமா எமோஷனலா நீங்க பாத்தீங்க, நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம் ஹெஸ்புல்லாவுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சம்பவங்கள், இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
ஹெஸ்புல்லா ஏன் இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிடுச்சுங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு நெருக்கடிகள் ஹெஸ்புல்லாவுக்கு இருக்கு. ஹெஸ்புல்லா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய லீடர்ஷிப்பை இழந்திருக்கு. அவங்கள அழிச்சிரணுங்கிற அளவுக்கு போரை வந்து தீவிரப்படுத்துறதுக்கான நடவடிக்கையா தான் வந்து இந்த போரே வந்து ஒட்டுமொத்தமா ஆரம்பிச்சாங்க. அதை எதிர்கொண்டு ஓரளவுக்கு சமாளிச்சுட்டாங்க. ஆனா இதை முழுமையா சமாளிக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். அந்த அளவுக்கு ஆபத்துகள் ஹெஸ்புல்லாவை சூழ்ந்திருக்கு. அந்த ஆபத்துகளினுடைய ஒரு பின்னணியில தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது. இப்ப இது இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. இதுல வந்து நீங்க ஹெஸ்புல்லா வந்து ஏன் இப்போ பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இருந்துச்சு, இன்னைக்கு விட்டுடுச்சு அப்படின்னு கேட்கிற தோழர்களுக்கு இந்த பின்னணி காரணங்கள்லாம் புரிஞ்சுக்கலன்னா, ஹெஸ்புல்லா ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுங்கிறத உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. அவ்வளவு ஆபத்துகள் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கு. ஏன்னா இவங்க எதிர்கொள்றது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டை எதிர்கொள்றாங்க. குளோபல் ஆர்டர் ஷிஃப்ட்டை எதிர்கொள்றாங்க. அதற்கான நெருக்கடிகளும் அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கும். அந்த மோசமான நெருக்கடிகளை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இதை ரொம்ப ரொம்ப ஆழமா தோழர்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே தோழர். நீங்க ஹெஸ்புல்லாவை டச் பண்ணதுனால நான் அந்த கடைசி ஒரு கேள்வி வச்சிடுறேன். பொதுச் செயலாளர் இப்போதைய தற்போதைய ஹெஸ்புல்லா பொதுச் செயலாளர் இவரு நயீம் காசம் வந்து இந்த சிறிய தாக்குதலுக்கு பிறகு எதுவும் பேசியிருக்காரா? எதுவும் தகவல் சொல்லியிருக்காரா? இதை பத்தி எதுவும் பேசியிருக்காரா? நேத்து தான் அவர் பேசியிருந்தாரு. இந்த வெற்றிக்கான ஒரு உரை வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு. அதுல அவரு ம். எந்த அளவுக்கு ஹெஸ்புல்லா வந்து இந்த பிரச்சனைகளை சீரியஸா பார்த்துச்சுங்கிறத பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரேல் வந்து இந்த இந்த போர்ல ஹெஸ்புல்லாவை கம்ப்ளீட்டா அழிக்கணுங்கிறது தான் நோக்கமா வச்சு வந்துச்சு. ஆனா அதை நம்ம முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையாவே. எந்த மாதிரியான நிலையில இந்த போரை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது. இதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு தோழர். இதுல பல காய் நகர்த்தல்கள் நடந்திருக்கு. என்னன்னா, ஹெஸ்புல்லாங்கிறது பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான ஒரு போரை வந்து ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தது. அது ஒரு கிராஜுவலான அழுத்தத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது சப்போர்ட் ஃப்ரண்டா. இப்ப இந்த சப்போர்ட் ஃப்ரண்டா இயங்கிட்டு இருந்த ஹெஸ்புல்லாங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியா இஸ்ரேலுக்கு இருந்தது. இதை எதிர்கொள்ள முடியல. அவங்களுக்கு காசாக்குள்ள போரை நடத்தணும். அதே நேரத்துல ஹெஸ்புல்லா இந்த பக்கத்துல இருந்து நமக்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப இதை எதிர்கொள்ளவே முடியல. இப்போ ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதலை ஸ்டாப் பண்ணணும். இப்ப ஸ்டாப் பண்ணணும்னா அவங்க ஆரம்பத்திலேயே இந்த போருக்கான பிளானை வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய நோக்கமே ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதலை நிறுத்துறது. பிரதானமா அவங்க அதை தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ்கலேட் டு டீஎஸ்கலேட் அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்களுடைய திட்டமிடல் நான் வந்து எஸ்கலேஷனை வந்து தீவிரப்படுத்த போறேன். அதன் மூலமா டீஎஸ்கலேட் பண்ண போறேன் அப்படிங்கறத சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அதை தான் பண்ணியிருக்கு. எஸ்கலேட் பண்ணி ஒரு இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணி லீடர்ஷிப்பை கொலை பண்ணி எல்லாத்தையும் பண்ணி மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி ஹெஸ்புல்லா வந்து கம்ப்ளீட்டா நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு போரை தொடுத்து அந்த போருக்கான ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய ரெகுலரான தாக்குதல் நிறுத்தி இருக்கிறாங்க. சப்போர்ட் ஃப்ரண்டா இயங்கிக்கிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருந்திருக்கு. இதுல வந்து என்னன்னா ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அது நம்மளை டிசீவ் பண்றதுக்காக அவங்க சொல்ற ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ். ஆனா அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்கு. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இதுல ஹெஸ்புல்லா வந்து அவங்களால வீழ்த்த முடிஞ்சுதா? ஹெஸ்புல்லாவினுடைய அச்சுறுத்தல் அவங்களால வந்து எதிர்கொள்ள முடிஞ்சிருக்கா? ஹெஸ்புல்லா வந்து சண்டையில வந்து ஜெயிக்க முடிஞ்சதா? தரைப்போர்ல எதுவுமே பண்ண முடியல. ஹெஸ்புல்லா வந்து ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸுங்கிறத நிரூபிச்சிருச்சு. ஆனா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, காசா ஃப்ரண்ட்டுக்கும் இவங்களுக்கு இருந்த தொடர்பை துண்டிக்கிறதுக்காக ஒரு எஸ்கலேஷன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக தான் இந்த 2 மாசம் போரை வந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஹெஸ்புல்லா என்ன சொல்லியிருக்கு? ஹெஸ்புல்லாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த முறையிலான ஆதரவுங்கிறது நம்மளால இப்ப கொடுக்க முடியல. ஆனா அப்ரோப்ரியாட்டான விதத்துல பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவை நாம தொடர்ந்து வழங்குவோம் அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன மாதிரி கொடுப்பாரு என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு இருந்து தான் பார்க்கணும். ஆனா அந்த இடத்துல இஸ்ரேலினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து சக்சஸ் ஆயிருக்கு. ஹிஸ்புல்லா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய நெருக்கடியை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் வந்து இந்த ஒரு சிறு வெற்றியை வந்து பெற்றிருக்கு.
இன்னொரு பக்கத்துல அதை வந்து எதிர்கொள்றதுக்கு அவங்க வந்து தயார் நிலையில இருக்கிறாங்க. அதை வேற விதத்துல வந்து அவங்க பண்ண போறாங்க. ஆனா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போர்ல ஹெஸ்புல்லாவினுடைய லீடர்ஷிப்பை கம்ப்ளீட்டா காலி பண்ணதன் மூலமா ஹெஸ்புல்லா மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது நேத்திக்கு நயம் கசம் பேசுனதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது. ஹெஸ்புல்லா தொடர்ந்து இயங்க முடியுமாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கு. அதே போல முதல் 10 நாள்ல மிகப்பெரிய அளவுக்கு கன்ஃபியூசன் ஆயிருக்கும் அப்படிங்கறத அவரே ஒத்துக்கிட்டாரு. நேற்று பேசும்போது சொல்றாரு, இந்த 10 நாள் தரைப்போருங்கிறத எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஒரு குழப்பம் வந்து நமக்கு இருந்தது அப்படிங்கறத அவரே சொல்றாரு. அதற்கப்புறம் நம்ம வந்து மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான லீடர்ஷிப்பை கம்ப்ளீட்டா காலி பண்ணியிருக்கிறாங்க. மிலிட்டரி லீடர்ஷிப்பை காலி பண்ணியிருக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் லீடர்ஷிப்பை காலி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா விதத்திலையும் வந்து அடுத்தடுத்த தலைவர் மட்டத்துல எல்லாம் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுல பெரிய அளவுக்கு இஸ்ரேல் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இது பெரிய அளவுக்கு த்ரெட்டன் பண்ணிருக்கு ஹெஸ்புல்லாவை. இப்ப இதெல்லாம் திடீர்னு வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம், தலைமை பொறுப்புல இருந்த எல்லாரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க இந்த போரை எதிர்கொள்ள போறீங்க, எப்படி கமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக போகுது, எப்படி இந்த போரை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க புரியாம தான் இருந்திருக்கிறாங்க 10 நாள். ஆனா அதுக்கப்புறம் சமாளிச்சிருக்கிறாங்க. காரணம், அங்க பயிற்சி பெற்ற வீரர்கள்ங்கிறவங்க தெளிவா இருந்திருக்கிறாங்க. நீண்ட கால திட்டத்துல அவங்க மிக தெளிவா வேலை பார்த்திருக்கிறாங்க. சண்டைய வந்து நின்னு போட்டிருக்கிறாங்க. ஸ்டெட்ஃபாஸ்டா நின்றுருக்காங்க. ரொம்ப தைரியமா வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க. அதுல அவங்களால தரைப்படை வெற்றியை வந்து பெற முடியல. அதே நேரத்துல ராக்கெட் ஃபோர்ஸ், அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸ்ங்கிறது இஸ்ரேல் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுல மிகப்பெரிய அழுத்தம் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு சீக்கிரமா இந்த போரை வந்து ஸ்டாப் பண்ணணுங்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 2 ஸ்ட்ராட்டஜிக் நகர்வுகளை வந்து அவங்க பண்ணலைன்னா, மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக் நடவடிக்கைகளை பண்ணலைன்னா ஹெஸ்புல்லா வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கோம். ஸோ அதைதான் வந்து நேற்றுக்கே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹெஸ்புல்லா அழிஞ்சு போயிடும்னாங்க. லீடர்ஷிப் ஹையரார்கி வந்து கம்ப்ளீட்டா உடைச்சிட்டோம்னு நினைச்சாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பின்னடைவுகளை தான் நமக்கு ஏற்படுத்தினுச்சு. அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத அவர் ஆசுவாசமா சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு சிக்கல்களை ஹெஸ்புல்லா எதிர்கொண்டிருக்கு. இவ்வளவு சிக்கல்களை எதிர்கொண்டுதான் இந்த போரை வந்து அது பார்த்திருக்கு, போரை நடத்தியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வைக்கணும். ஏன்னா நம்ம வெறுமனே எமோஷனலா பார்த்தோம்னா, இவங்களுக்கு உதவி பண்றேன்னாங்க, இவங்க விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு பதிலா, இவ்வளவு சிக்கல்களை எதிர்கொண்ட அமைப்பு மீண்டு வர்றதே பெரிய நெருக்கடியில இருந்த ஒரு அமைப்பு இன்னமும் அதை தான் எதிர்கொள்ளுது. இன்னமும் அந்த அமைப்பு மீண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலா தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சிரியா பிரச்சனையில. ஸோ இவ்வளவு நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு தொடர் இந்த அமைப்பு. அதனால இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் இந்த அமைப்பினுடைய முடிவுகளை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஓகே ஓகே தல. ஏன்னா இதுல இன்னும் ஒண்ணு 2 விஷயத்த சேர்த்து சொல்லிட்டாங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இன்னும் ஒரு அமைப்பு அங்கே ஏற்கனவே இருக்கிற அமைப்புகளுக்கு வந்து ஃபண்ட் பண்ணி அதை வந்து உள்ளுக்குள்ள பிரிவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யுஏஇ அபுதாபிலிருந்து வேலை பார்த்ததா ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவலுக்கு பிறகுதான் அவங்க, அதாவது சாதாரணமாக வந்து தலைவர்கள் தளபதிகள் சொல்றதுதான் வந்து வீரர்கள் கேட்பாங்க. ஆனா களத்திலிருந்து வீரர்கள் முதல் முறையா செய்தி அனுப்பிச்சதை ஒரு இயக்கத்திலிருந்து நான் இத்தனை வருஷத்துல நான் அப்பதான் கவனிச்சேன். தலைமைக்கு அனுப்பிச்ச செய்தியில வந்து எக்காரணம் கொண்டு நீங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் போக வேண்டாம், நாங்க வெற்றியோட திரும்பி வர்றோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அது போல பல உயிர்களை கொடுத்தாங்க. அதே போல மிக கடுமையான அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நேத்து இன்னைக்கு வந்து எந்த இடத்துல வந்து இஸ்ரேல் நிக்குதோ அங்கிருந்து ஊருக்குள்ள 1-2 ஊருக்குள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டதா சொல்றாங்க. அது 60 நாளா அந்த 100க்குள்ள நுழைய முடியல இஸ்ரேலால. ஏன்னா வந்து ஹெஸ்புல்லா நடத்தின தாக்குதல். இப்ப யாருமே இல்லாத காரணத்தினால பொதுமக்கள் மட்டும் இருக்காங்க. அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்குது இஸ்ரேல்ல ஒன்று சொல்றாங்க. இதுல இருந்தே பார்த்து புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பாட்டம் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு காலாட்படை ஆட்களும் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு அடுத்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வெறும் போர் வீரனா மட்டும் இல்லாம எப்படி ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்ணணுன்றது எல்லாத்துக்கும் படிக்க வச்சிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது.
பார்க்கலாம் அடுத்த அதே நிகழ்வுகள் எப்படி நீங்க போகுதுன்னு சொன்ன பார்க்கலாம். அந்த யுஏஇ சொன்ன அந்த விஷயம் வந்து லீக் ஆனிச்சுங்கிறீங்க. இதா ரீடைரக்ஷன்ங்கிற அந்த சைமோர் ஹெர்ஸ் எழுதின ஆர்டிக்கல்லே இந்த திட்டமிடல் எல்லாமே அப்பவே நடந்திருக்கு தோழர். அதான் சொன்னேன். ஓ 2006லயே இந்த இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் திட்டமிடல் பிளான் பண்ணி தான் எல்லாம் வச்சிருக்கு. பண்ணிட்டாங்க. அப்பவே திட்டமிடல் பூரா பண்ணிருக்கிறாங்க. ஓகே 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 தோழர், பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சிரியான்னு தான் ஆரம்பிச்சோம், பட் வந்து ஹெஸ்புல்லால இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்றதும் ஆச்சரியமா தான் இருக்கு. அதையும் தாண்டி வந்துட்டாங்க. அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் உள்ளுக்குள்ள இருந்து 2, 3 பேர் கடத்திட்டு போயிட்டதா சொல்றாங்க. லெபனான் மக்களை கடத்திட்டு போயிட்டதா சொல்றாங்க இஸ்ரேலு. இன்னும் அதுக்கப்புறமேல எனக்கு என் அறிவு கட்டின வரைக்கும் இன்னும் 1 வாரம் அந்த இது தாக்கு பிடிக்குமா போர் நிறுத்தம், இல்ல அல்லது சண்டை தொடங்குமா அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. இந்த இந்த இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ தோழர்கள் வந்து ஒரு முறை பார்த்து கேட்டு புரியலைன்னா மீண்டும் கூட பாருங்க. ஏன்னா நிறைய தகவல்கள் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது உண்மைதான். ஏன்னா வந்து ஏன் சிரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் அப்படின்றது. 2வது வந்து சிரியா உள்ள இருக்கிற மக்களும் வந்து அதிபர் பஷர் அல் ஆசத்துக்கு எதிராக பேசுறதெல்லாம் நான் டிக்டாக்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பலஸ்தீனுக்கு ஆதரவா இருப்பாங்க, ஏமனுக்கு ஆதரவா இருப்பாங்க, வெஸ்ட் பேங்க் ஆதரவு, லெபனான் ஆதரவு, எல்லாத்துக்கும் ஆதரவா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அவங்களோட நாட்டு அதிபருக்கே எதிராக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தோழர் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ப்ரொபகண்டால அந்த மக்களும் பிரெயின் வாஷ் ஆக்கப்பட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு. உங்க நேரத்துக்கு நன்றி தோழர். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.